ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஈவினிங் டீ டைமில் சாப்பிட்டதுக்கு ஈஸியாக ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா இருந்தால் போதும், இதை டக்குன்னு செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ மாவு ஜலிச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கையால் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது போல் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்திக்கு பிசைகிறது போலவே நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மேலாக எண்ணெய் தடவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இதை ஒரு டைம் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு சப்பாத்திக்கு உருண்டை பிடிக்கிறது போலவே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த உருண்டையை சப்பாத்தி பலகையில் வச்சு அதில் கொஞ்சம் ட்ரை மாவு சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி போலவே ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை மாவு யூஸ் பண்ணுறப்போ நம்ம கொஞ்சம் நிறைய மாவு யூஸ் பண்ணோம்னா நம்ம ஷேப் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதில் இந்த மாதிரி கட்டர் வச்சு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். கட்டர் இல்லைன்னா கத்தியை வச்சு கூட நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷேப்ஸ் கட் பண்ணுறப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பீஸ் போடுறப்போ டக்குன்னு மேலே எழும்பி வரணும். இது கரெக்டான டைம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஃப்ளேமை மீடியம் லோன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒரு சைடு வெந்ததும் பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா டேஸ்டான கிறிஸ்பியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. இது செய்கிறதுக்கு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.